கிவ் அவே பண்ணிடலாமா? நிறைய பேர் கிவ் அவே பண்ண சொல்லி கேக்குறீங்க. அது எப்படி பண்றதுன்னு தெரியல. அதனால கேஷ் ஹண்டா வைக்கலாம்னு சொல்லிட்டு மார்னிங்கே வந்துட்டேங்க மெரினா பீச்சுக்கு. அப்படியே அங்க இருந்த பேம்போ சேர்ல ஸ்டே பண்ண இது நல்லா இருக்குங்க. அப்புறம் பக்கத்துல இருந்த வாட்ச் டவர் மேல கொஞ்சம் பசங்க இருந்தாங்க. அதனால கிளாக் டவருக்கு ஆப்போசிட்ல இருக்க வாட்ச் டவர் மேல நானும் ஏறிட்டேன். எனக்கும் கொஞ்சம் ஷையா இருந்ததுனால மேலேயே கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் நம்ம கிவ் அவே வைக்க போறோம். கிவ் அவே பண்ணிடலாமா? கவருக்குள்ள கொண்டு வந்த பைசா வச்சுட்டேன். இப்ப நம்ம ட்ரெஷர் ஹண்ட் வச்சிடலாம். எனக்கும் எங்க வைக்கிறதுன்னு சரியா ஐடியா இல்ல. ரொம்ப கன்ஃபியூஷன்லயே இருந்தது. அதுக்கப்புறம் கீழே போய் கண்டென்ட் பண்ணலாம்னு யோசிக்கும் போதும் கொஞ்சம் ஷையா இருந்ததுனால சரி மேலேயே வச்சிடலாம் தோணுச்சு. அதனால வாட்ச் டவருக்கு மேல இருந்த பேம்போ ஸ்டிக்குள்ள வச்சுட்டேன். பை காய்ஸ். இந்த மாதிரி வாட்ச் டவர் மேல நிறைய பேர் ஏறிட்டும் இறங்கிட்டும் இருந்தாங்க. அதனால நானும் மேல கேஷ் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு வாட்ச் டவர் மேல கேஷ் வச்சிருக்க கூடாது. எதனாலனா நம்ம ஃபாலோவர்ஸ் பார்த்துட்டு கேஷ் எடுக்க போய் அவங்களுக்கு ஏதாச்சும் அடிபட்டுடுச்சுன்னா, அது மட்டும் இல்லாம மேல ஏறது சரியா தவறான்னு எனக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா இப்பதான் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இது ஒரு பேட் இன்ஃபுளுன்ஸா இருக்கக்கூடாதுன்னு வீடியோ ரிலீஸ் பண்ணாம ஸ்டாப் பண்ணிட்டேன். 1 வீக் முன்னாடியே அங்க கேஷ் வச்சுட்டேன். ஆனா கடைசியில தான் இந்த ட்விஸ்டே நடந்தது. நான் ரிட்டர்ன் போயிட்டு ரீலோகேட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு நபர் அந்த கேஷ் எடுத்துட்டு நமக்கு டீம் பண்ணியிருந்தாங்க. எனக்குமே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. நம்ம வீடியோ ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கேஷ் எடுத்தது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம மெரினாவை பத்தி சொல்லிட்டே போலாங்க. யூனிட்டியோட பவர் என்னன்னு இந்த மெரினாவில் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் மூலியமா.